ഹലോ ഗായ്സ് ഇപ്പോൾ ഞാൻ വന്നിട്ട് ഇപ്പോൾ വീഡിയോയിൽ പറയുന്നത് വന്നിട്ട് ഇപ്പോൾ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കാണാമെന്ന് പറഞ്ഞില്ലേ. ഇപ്പോൾ അതായത് നമ്മൾ എങ്ങനെയാ സേഫ് പാലും ഡൗൺലോഡ് ചെയ്യുന്നത് നോക്കാം. ഡൗൺലോഡ് ചെയ്ത് അതിൻ്റെ പ്രൊസീജിയർ സ്റ്റെപ്പ് ബൈ സ്റ്റെപ്പ് ആയിട്ട് പറയാം. ഇപ്പോൾ ഇതിൽ പോയിട്ട് പ്ലേ സ്റ്റോറിൽ പോയിട്ട് നിങ്ങൾക്ക് സേഫ് പാലിന് ടൈപ്പ് ചെയ്യണം. SAFE സേഫ് പാൽ ഉണ്ടല്ലോ, ഇത് ഡൗൺലോഡ് ചെയ്യുക. ഇത് പെട്ടെന്ന് നമുക്ക് മണി ഇവിടെ ഇതിലോട്ട് ട്രാൻസ്ഫർ ചെയ്യാം. ഈ MST ബ്ലോക്ക് ചെയിനില്ലേ, അതിൽ നിന്ന് ഇതിലോട്ട് ട്രാൻസ്ഫർ ചെയ്യാം. ഇതുവഴിയായിട്ടാണ് നമുക്ക് കാശ് കിട്ടുന്നത്. ലക്ഷക്കണക്കാണ് കാശ് കിട്ടുന്നത്. ഇപ്പോൾ നമ്മൾ ഡൗൺലോഡ് ചെയ്ത് കഴിഞ്ഞു. നമ്മൾ ഇതിൽ സോറി ഫ്രണ്ട്സ്, ഇപ്പം നമ്മൾ വന്നിട്ട് ഓപ്പൺ ചെയ്യുന്നു. ഇപ്പോൾ ഓപ്പൺ ചെയ്യുമ്പോൾ ഇപ്പോൾ പുതിയ ആൾക്കാർക്ക് വന്നിട്ട് ക്രിയേറ്റ് ന്യൂ വാലറ്റിനില്ലേ, ന്യൂ വാലറ്റ് ടച്ച് ചെയ്താൽ പാസ്കോഡ് പിൻ 6 ഡിജിറ്റ് അതിൽ വന്നിട്ട് ഇടണം. ഇട്ടിട്ട് നിങ്ങൾക്ക് സീക്രട്ട് ഫേസ് കാണിക്കും. അതായത് 12 വേർഡ്സ് സീക്രട്ട് ഫേസ് ലിസ്റ്റ് ആയിട്ട് 1, 2, 12 വരെ ഒരു സീക്രട്ട് ഫേസ് കാണിക്കും. 12 சீக்கிரம் ஃபேஸு உங்களுக்கு அதில் வரும். நீங்கள் அந்த நோட்டு பேனை எடுத்து நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ எனக்கு ஆல்ரெடி இருக்கிறனால ஆட் எக்ஸிஸ்டிங் வேலெட்டு டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு கிரியேட் 6 டிஜிட் பாஸ்கோடு இருக்குது. அந்த பாஸ்கோடை நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அதே மாதிரி கன்ஃபார்ம் செய்யணும். உங்களோட இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இது வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் இது கொடுக்காம பாடில்ல, கேன்சல் ചെയ്യണം. ഇത് வந்து സ്കിപ്പ് ചെയ്യണം. ഇത് സ്കിപ്പ് ചെയ്യണം. സ്കിപ്പ് ചെയ്തിട്ട് ഇതിൽ 12 ഡിജിറ്റ് സീക്രട്ട് ഫേസ്, ആ സീക്രട്ട് ഫേസ് വന്നിട്ട് ഇവിടെ ഇതിൽ വന്ന് പേസ്റ്റ് ചെയ്യണം. ആ പേസ്റ്റ് ചെയ്തിട്ട് ശേഷം നെക്സ്റ്റ് കൊടുക്കണം. നെക്സ്റ്റ് കൊടുത്താൽ നിങ്ങൾക്ക് നെക്സ്റ്റ് കൊടുക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് താഴെ വന്നിട്ട് ഇമ്പോർട്ട് ചെയ്യണം. ഇമ്പോർട്ട് ചെയ്താൽ നിങ്ങൾക്ക് മെയിൻ പേജ് ഓപ്പൺ ആവും. അത് ഇപ്പോൾ ഇതിൽ വന്നിട്ട് നമ്മൾ സീക്രട്ട് ഫേസ് കൊടുത്തിട്ട് നെക്സ്റ്റ് കൊടുക്കുമ്പോൾ ഇമ്പോർട്ട് നൗ എന്ന് കൊടുക്കണം. അഡ്വാൻസ് രണ്ടാമത്തെ അഡ്വാൻസ് ഇത്, മൂന്നാമത്തെ വന്നിട്ട് இன்னொரு ഓപ്ഷൻ ഉണ്ട്. അത് வந்து നമ്മൾ കൊടുക്കണ്ട, அதாவது கொடுக்க வேண்டாம். மேலே வந்து இம்போர்ட் நவுன்னு இருக்கிறது வந்து கொடுத்துட்டா இதில் மேலே இது வரும். இது வந்துட்டு வெல்கம் சேஃப் வேலட், இது வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். இது வந்து கிரிப்டோ வந்துட்டு டிஸ்மிஸ் ஆல் கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்தது வந்துட்டு இங்கே மேலே வந்து வேலட் 1 NCV இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு உங்கள் பேரை மாற்றணும். இங்கே 3 டாட்ஸ் இருக்குங்க இல்லையா, அங்கே போயிட்டு இங்கே இந்த பென்சில் ஐக்கான் சாரி ஃப்ரெண்ட்ஸ், தும்மல் வந்துச்சு, சாரி. வேலட் 01 NCV இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் கீழே வந்து ரிமூவ் வேலட் எல்லாம் எதுவுமே டச் பண்ண வேண்டாம். மேலே பென்சில் போயிட்டு இங்கே உங்கள் பேரை மாற்றணும். இந்த இடத்துல போய் பேரை மாற்றணும். MSTC என் பேர். இப்போ அதாவது உங்கள் பேர், உங்களோட வேலட்னா உங்கள் பேர் இடணும். இப்போ என்னோட பேர் போடுறேன். இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். வெளியே வந்தாச்சா? வெளியே வந்தோடனே இப்போ வந்து எனக்கு வந்து MSTC இருக்கு இல்லையா, இதுதான் இந்த இது
இது ஆல்ரெடி இதாக இருந்தது. இதில் 3 டாட்ஸ் டச் பண்ணணும். இல்லை 3 டாட்ஸ் இது இல்லை, இந்த 3 டாட்ஸ் டச் பண்ணிங்கன்னா ஓகே சாரி, இம்போஸில் வந்துட்டு இப்போ இனி இதில் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் இதுக்குள்ளார போயாச்சு. ஓகேயா? இப்போது இந்த எம்எஸ்டி எம்எஸ்டியோட இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது பண்ணணுன்னா ரிசீவ்னு இருக்குங்களா, ரிசீவை டச் பண்ணணும். அதில் உங்களோட இந்த இது ஆக்சுவலாக இது டிஸ்மிஸ் ஆல் கொடுங்க. இதில் வந்துட்டு உங்களோட கோடு இருக்கும். அந்த கோடை வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இது ஷேர் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் இது பண்ணலாம். இதே மாதிரி எம்எஸ்டி வெப்சைட்டில் போயிட்டு இதே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யாராக்கு கொடுக்குறதாலும் சரி, சாரி ஃபோன் இது ஆஃப் ஆயிடுச்சு. யாராக்கு இது பண்ணோன்னா நீங்கள் இதை காப்பி பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க வந்து உங்களுக்கு காயின்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான். இப்போ உங்களுக்கு இதில் வந்துட்டு காயின்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு சென்டுன்னு போயிட்டிங்கன்னா இதில் போயிட்டு இது டிஸ்மிஸ் கொடுங்க. உங்களோட இது வந்துட்டு இந்த கோடு இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்து இங்கே அமௌண்ட் அடித்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேயா? இதுதான் மெத்தடு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சேஃப் பேலட்டு. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இப்போ வந்து எம்எஸ்டியில் வந்து காயின்ஸ் இப்போ இது வந்து சேஃப் பால்லேருந்து எப்படி பண்ணணும்னா, அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணணும்னா பிளாக் செயின் இது பண்ணுங்கள், போர்ட்டல் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே உங்களுக்கு இது வரும். இது வந்து இப்போ தான் நீங்கள் இப்போ புதுசாக வரவங்களுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. 5407.12 ஒரு ஃப்ராக்ஷனுக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு 5 ஃப்ராக்ஷன்னாக்குன்னா 5க்குன்னா நீங்கள் வந்து 27,035.59 இருக்குது. 27,035.59 இருக்குது. இப்போ அதை உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து இப்போ 5 ஃப்ராக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கூப்பன்ஸ் எல்லாமே இருக்கும். கூப்பன் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் இதெல்லாமே இருக்கும். ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்துட்டு 20 lakhs, செகண்ட் ப்ரைஸ் வந்து 1,15,000 அந்த மாதிரி இருக்குது. போக போக டவுன் ஆக 8th 9th இதெல்லாமே 1,700 அப்புறம் அப்படியே கம்மியாகிட்டே போயிடும் உங்களுக்கு அந்த மாதிரி. இது 10th வரைக்கும் இது இருக்குது. இப்போ நான் வந்து என்னோட லாகின் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு ஐடி இருக்குது, லாகின் பண்ணிவிட்டு இது வந்து கேப்சா போடணும். கேப்சா போடாமல் லாகின் ஆகாது. புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிப்பீங்க, உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துடும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோனில். சேவ் பண்ண ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆயிடுச்சு. லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா? இப்போது அந்த 3 டேஷ்போர்ட் இருக்குங்களா, இப்போ பாருங்கள் என்னோடய காயின்ஸ் எல்லாம் வந்திருக்குங்களா, இந்த மாதிரி தான். அதே மாதிரி என்னோடய டேஷ்போர்ட் டச் பண்ணிங்கன்னா வித்ட்ரா. இப்போது உங்களுக்கு இதில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னா இந்த டேஷ்போர்டில் போயிட்டு
பர்ச்சேஸ்ன்னு இருக்குது. பர்ச்சேஸ்ன்னு டச் பண்ணிங்கன்னா இப்போ வந்துட்டு ஃப்ராக்ஷன் ஒன் வாங்குறவங்களுக்கு இந்த ஃப்ராக்ஷன் ஒன் இருக்குங்களா, அதில் இதுதான் உங்களுக்கு வேலட்டோட ஐடி. இதே ஐடி அங்கே இதுலேயும் பார்த்துக்கலாம். இதே ஐடி வந்துட்டு இதில் சேஃப் வேலட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இருக்கான்னு ரிசீவில் போனீங்கன்னா இருக்கான்னு டச் பண்ணிக்கலாம். 0 × 3 CAAD இந்த அமௌண்ட் இது 2AFC லாஸ்ட்டில் 2AFC கரெக்ட். ஓகே, இது என்னோட ஒரே இதுதான், என்னோட தான். இப்போது இது உங்களுக்குன்னா வேலட் அட்ரஸ் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வேலை அட்ரஸ் இருக்கும். இப்போ 10th நோடு ஓடிட்டு தான் இருக்குது. 10th நோடு முடிய போகுது. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ அப் டு 21 நோட்ஸ் இருக்குது. 21 நோட்ஸில் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து விஷயம் என்னென்னா, இதில் வந்து பே பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணோன்னா, பே நவ்வுன்னு ஆப்ஷன் கொடுங்க. பே நவ்வுன்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் மோடு ஆன்லைன் டச் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஆன்லைன் டச் பண்ணிடாதீங்க, ஆஃப்லைன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த கோடு தெரியுதுங்க இல்லையா, இந்த கோடை வச்சு நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்னொரு ஃபோன் இருக்குங்கன்னா, உங்களுக்கு எதில் ஜிபே இருக்கோ அதில் வந்துட்டு இன்னொரு ஃபோனில் இந்த இல்லாட்டி உங்களுக்கு இது பண்ண முடியலன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இன்னொரு ஃபோனில் வச்சுட்டு அந்த ஃபோனில் இந்த கோடு வச்சு நீங்கள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஜிபேயில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்துடும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பர்ச்சேஸ் பண்ணி முடித்தோன்னே பர்ச்சேஸ் ரெசிப்ட்னு டச் பண்ணணும். பர்ச்சேஸ் ரெசிப்டில் டச் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டு காட்டுது இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டு பே பண்ண அமௌண்ட்டை பெய்டு அமௌண்ட்டு நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு பர்ச்சேஸ் டேட் வந்து இன்றைக்கினா இது ஆட்டோமேட்டிக்காக 8 டச் பண்ணிங்கன்னா சென்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே இதாகிடும். உங்களுக்கு வேலட் அட்ரஸ் இங்கே காட்டும். வேலட் அட்ரஸ் இப்போது நீங்கள் இந்த அமௌண்ட் இங்கே வந்து எழுதிடணும். நீங்கள் எவ்வளோக்கு அமௌண்ட்டு பே பண்ணீங்க, அதில் காட்டின அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோக்கு பே பண்ணிங்கன்னா ஒரு செகண்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி மூலமா ஏறிட்டே இருக்கும். நீங்கள் பே பண்ண அமௌண்ட் இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் டேட் எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அந்த டேட்டை இது பண்ணுங்கள். அப்புறம் யூடிஆர்ன்னு இருக்குங்களா, யூடிஆர் வந்துட்டு நீங்கள் ஜிபேயில் வந்து யூடிஆரில் வந்து டிரான்சாக்ஷன் ஐடி இருக்குங்களே, அந்த டிரான்சாக்ஷன் ஐடி வந்து இங்கே கீழே எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அந்த நீங்கள் பே பண்ணது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இந்த சூஸ் ஃபைலில் போயிட்டு நீங்கள் சூஸ் ஃபைலில் கொடுக்கணும். நீங்கள் அப்படியே அந்த ஸ்கேனரோடு சேர்த்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜிஎஸ்டி நம்பர் இது எதுவுமே டச் பண்ணக்கூடாது. கீழே வந்துட்டு பேடுன்னு சொல்லிவிட்டு உங்கள் பேரை மென்ஷன் பண்ணிடணும். உங்கள் பேர் இந்த எம்எஸ்டியில் என்ன பேர் கொடுக்கணும் அந்த பேர் மென்ஷன் பண்ணி சப்மிட் கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எனக்கு ஆல்ரெடி எல்லாம் நாங்கள் பே பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு மெத்தட் எப்படி இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் வந்து வித்ட்ரா போகிறேன். நோடு 3ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 37 இருக்குது. 37 எடுக்க முடியாது, ஆல்ரெடி கொஞ்சம் பகுதி எடுத்துகிட்டு அது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த சேஃப் பாலில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நோடு 4 டச் பண்ணுறோம். நோடு 4 வந்து இங்கே போயிட்டு நோடு 4 டச் பண்ணுறேன். நோடு 4ல் எனக்கு அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, நோடு 4ல் கம்மியாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், நோடு 8ல் பார்ப்போமா. நோடு 8ல் 3 மம்மி நோடு 8லேயும் இருக்குது எனக்கு. மம்மி நோடு 8லேயும் இருக்குது எனக்கு. நோடு 8ல் இருக்குது. ஆமாம், அமௌண்ட்டு நோடு 8லேயும் இருக்குது. அமௌண்ட்டு அதுலேயும் வருது.
நோடு 8ல். ஆமாம், நீ செக் பண்ணிக்கோ. ஆ ஆமாம் ஆமாம், உனக்கு வந்திருக்கு பாருடா. இப்போ நோடு 8 வந்துடுச்சு. இப்போது இதில் இங்கே வந்து டச் பண்ணணும். இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னா நோடு 8ல் வந்து 358 அடித்து கனெக்ட் வேலை கொடுத்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலட் ஒர்க் ஆகலை. அதனால தான் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரஸ்ட் வேலட் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் கனெக்ட் ஆல் வேலெட்டுன்னு இருக்குது. அந்த ஆல் வேலெட்டில் நம்ம சேஃப் பால் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரிச்கி வேலெட்டும் இருக்கும். ரிச்கி வேலெட் ஆப்ஷனே இல்லை. அந்த ஆப் இங்கே வரல. ஓகேங்களா, அது இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போது சேஃப் பால் டச் பண்ணிங்கன்னா சேஃப் பாலுக்கு போயிடும். சேஃப் பாலுக்கு போயிடணுன்னே இப்போ என்ன பண்ணணுன்னா அக்ரி கொடுக்கணும். அங்கே அக்ரி ஆயிடுச்சு. இப்போது வித்ட்ரா கொடுக்கணும். வித்ட்ரா கொடுத்தோன்னே இப்போது அக்ரி. இப்போ உங்களோட சீக்ரெட் கோடு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சீக்ரெட் கோடு வந்து யாருமே இது பண்ண வேண்டாம். நீங்களாக உங்களோட சீக்ரெட் கோடு நீங்கள் வச்சுருப்பீங்க, அது போட்டுக்கோங்க. இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. வித்ட்ரா சக்ஸஸ்ஃபுல்லி இதாகுது. ஓகேங்களா, இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடு. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். டைரெக்டாக இதாகிடுச்சு உங்களுக்கு. இப்போது 10 பார்க்கலாங்களா? 10ல் ஏதாவது அமௌண்ட் இருக்கானே? இல்லை. 8ல் முடிஞ்சு போச்சு. இப்போது 4ல் அமௌண்ட்டு 72 ரூபா இருக்கான். 72 ரூபா போதுன்னு பார்ப்போங்களா? 72. இப்போ அது ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கக்கூடாது. கேன்சல் கொடுங்க. அக்ரி கேன்சல் கொடுங்க. ஓகே, வித்ட்ரா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதே தான் மெத்தடு. அதே மாதிரி நோடு 3லும் பார்க்கலாம். நோடு 3ல் 37 இருக்குது. அந்த 37 போட்டுடலாம். 37 சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இதே மெத்தடு தான் பாருங்கள். இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சுங்களா? இதே தான் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, அவ்வளோதான். வித்ட்ரா பண்ணியாச்சு. இதே மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வரவங்களுக்கு, புதுசாக வரவங்களுக்கு இப்போ சீக்கிரமாக இந்த நவம்பர் 19th வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. 19th வந்து ஒரு கூப்பன் ஃபங்க்ஷனு. அதில் வந்துட்டு சீக்கிரமாக 5 ஃப்ராக்ஷன்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லிங்க இல்லையா, பே பண்ணவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கூப்பன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு வந்துடும். இப்போ நான் பே பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து கூப்பன் கோடு வந்திருக்கு. டவுன்லைன் கூப்பன் இப்போ உங்களுக்கு கீழே யாராவது பே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட டவுன்லைன் கூப்பன் இங்கே காட்டிடும், அவங்களோட இது. அதே மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இதை எப்படி இது பண்ணணும், யூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஓகே, பாய். ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.